ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வாரம் நம்ம ஒரு மஷ்ரூம் கறி பண்ணலாமா? இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இது எங்கள் அத்தை சிக்கனில் செய்வாங்க. அதே மெத்தடில் ஒரு மலபார் ஸ்டைலில் மஷ்ரூம் கறி பாருங்கள். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகும்போது 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரியட்டும். நீங்கள் ஆயில் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்கன்னா வேறு எண்ணெயோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜீரகம் பொரிஞ்சாச்சு. 2 பெரிய வெங்காயம் நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த ஆயில் எல்லாம் மொத்தம் அப்சார்ப் ஆகின பிறகு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு திரும்பவும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு 1 நிமிஷம் அது மூடி வச்சுட்டு, அப்போ சிம்மில் வச்சுட்டு மூடி வைங்க. சிம்மில் தான் வைக்கணும். இப்போ இந்த நேரம் 1 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இனி இது திரும்ப ஒருக்க கிளறி விட்டுட்டு, ஏன்னா அடியில் உள்ளது கொஞ்சம் வதங்கி இருக்கும், மேலே உள்ளது அவ்வளோ இதாக இருக்காது. திரும்ப ஒருக்க அது கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி அதே மாதிரி சிம்மிலே தாங்க மூடி வச்சுட்டு 1 நிமிஷம், அதுக்குள்ளே ரெடி ஆகிடும் பாருங்கள். திரும்ப 1 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ளே முக்கால்வாசி வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. இனி இது நல்லா ஒரு 1 நிமிஷம் கிளறி விட்டுட்டோம்னா அப்புறம் அதில் நம்ம சேர்க்க போகிறது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கிடையாதுங்க. நல்லா தட்டி தான் போட்டிருக்கேன். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸ்டவ். இனி நம்ம சேர்க்க போகிறது இஞ்சி பூண்டு போட்ட பிறகு தக்காளி தாங்க. தக்காளியும் இதே மாதிரி சாப்பரில் போட்டு 2 தக்காளி நல்லா கட் பண்ணி சாப் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதுவும் இதே மாதிரி நல்லா 2-3 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் மூடி வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த நேரம் மூடி வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்துற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. மூடி வச்சு 1 நிமிஷம் விட்டுட்டு எடுத்துட்டு திரும்ப வதக்கினா போதும். இப்போ சரியாயிடுச்சுங்க. இனி இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் நல்லா ஹீப்டு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் சாதா மிளகாத்தூள் இதையும் போட்டு லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. தூளெல்லாம் போடும்போது லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கின பிறகு அந்த பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறும் போது அந்த மஷ்ரூமில் எல்லா மசாலாவும் பிடிக்கிற மாதிரி பார்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. சரியாயிடுச்சு. இனி நம்ம இதில் 1 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கிளறிட்டு இதில் உப்பு, காரம் நம்ம இன்னும் மிளகு சேர்த்துவோம், அதனால் ரொம்ப வேண்டாம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம முதல்ல வெங்காயத்தில் சேர்த்தது தானே, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா திரும்ப இருக்க கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டு இந்த மஷ்ரூம் வேகிற வரைக்கும் விட்டுடலாம். இருக்கட்டும். பாருங்கள், மஷ்ரூம்லேருந்தும் தண்ணி வந்துருச்சு. நம்ம முதல்ல வச்ச போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இப்போ நிறையா வந்துருச்சு. அது வத்துற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பக்கத்துலேயே தான் நிற்கிறீங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணியை நல்லா வற்றி வரட்டும். பாருங்க. இப்போ இனி நம்ம அதே மாதிரி 1/2 ஹீப்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அது நல்லா கிளறி அந்த காரம் எல்லா பக்கமும் பிடிக்கிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு தண்டா 2 தண்டா, அது எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் போட்டுட்டு இனி சேர்க்க போகிறது 1/4 கப்பு தேங்காய் பால் தான். தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால் 1/4 கப்பு சேர்க்க போகிறேன்.
நீங்கள் தேங்காய் அரைச்சி வேணாலும் ஊற்றிக்கலாம், ஆனால் அது ஒரு அவ்வளோ நல்லா இருக்காது. இதுதான் நல்ல சூப்பராக இருக்குங்க. தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா அதையும் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் அப்புறம் ஸ்டவ் எரிய விடக்கூடாது, பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அந்த அடுப்புலேயே இருக்கட்டும். நம்ம இதுக்கு சைடு என்ன தோசை செஞ்சுக்கலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மஷ்ரூம் கறியோட இந்த தோசை சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.